ரஞ்சினி வா பாஸ்கர். அம்மா இத்தனை நாளா நான் தானே உன்னை ட்ராப் பண்ணேன். நேற்று நம்ம உங்க அப்பா கூட்டிட்டு போறாரு, இன்னைக்கு நம்ம புது ஸ்கூட்டி வாங்கி கொடுத்துருக்காங்க. என்னதான் நடக்குது? வயசு வந்த பொண்ணு வயசு பையனோட வெளியே போக கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. தெரியும், உங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க. சரி நான் கிளம்புறேன். ஏய் என்னாச்சு? அதான் உங்க அம்மா சொல்லிட்டாங்களே. அம்மா தானே சொன்னாங்க, நான் சொல்லலையே. ரஞ்சினி ஐ லவ் யூ. சரியா கேட்கல. ஐ லவ் யூ. புரியல. ஐ லவ் யூ. இப்ப சொல்லு. ஐ லவ் யூ. ஏய் ஏய் யாரா அது? போய் பாரு. பாத்துருவோம். மச்சான் சூப்பர் லவ் ஜோடிடா. லவ்னா லவ், இந்த மாதிரி லவ் நான் பார்த்ததே இல்லடா. காதல் வாழ்க, ஹே காதல் வாழ்க. என்னடா அடங்க மாட்டேன். பாத்துடா, நமக்கு தான் எதுவும் சிக்க மாட்டேங்குது. என்ஜாய் பண்ணிட்டோம். ஹாய் பாஸ். ஹாய் ரஞ்சு. சொல்லு. வீட்ல யார் இருக்கா? அம்மா சமைச்சிட்டு இருக்காங்க. சொல்லு. எங்க வீட்ல யாருமே இல்ல. எப்பவும் ஞாபகமாவே இருக்கு. மீட் பண்ணலாமா? எதுவா இருந்தாலும் போன்லயே சொல்லு. தப்பா நினைச்சுக்காத. ஒரு கிஸ் கிடைக்குமா? ஏய் நீ என்ன சொன்ன? ஒரு கிஸ் கிடைக்குமான்னு கேட்டேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். போன்ல தானே கேக்குறேன். இப்போ போன்ல கேப்ப, அப்புறம் நேர்ல கேப்ப. அதெல்லாம் முடியாது. ரஞ்சி, யார் போன்ல? என் ஃப்ரெண்ட் எம். இல்ல ஆர் ரம்யாமா. என்னத்தை தான் போன்ல பேசுவீங்களோ. ஏ ரஞ்சு, உங்க அம்மா நான் அட்டென்ஸ் எடுக்கறாங்க. இனிஷியலோட சேர்த்து சொல்ற. சரி சரி நான் வைக்கிறேன். ஏய் 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 இங்க வா, இந்த வெங்காயத்தை கட் பண்ணு. ஏண்டி போன்ல கிஸ் கொடுக்கவே இவ்ளோ யோசிக்கிற? நீ என்ன பியூர் வெஜிடேரியனா? ஏண்டா வெங்காயம் கிஸ்ஸா கேக்குற கிஸ் உன்ன. லவ்ல அடுத்த ஸ்டெப்புக்கு போலானா விட மாட்டேங்கிறாளே. எப்பவும் நம்ம தான் எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போவோம். அடுத்த ஸ்டெப்புக்கும் நம்மளே கூட்டி போயிட வேண்டியதுதான். இதான் சாக்குன்னு எஸ்கேப் ஆயிடாத, நான் பாத்துக்கிறேன். ரெண்டுல ஒண்ணு பார்க்காம உன் மோர கட்டைகள் லவ் வேணுமாடா? நம்பி அந்த பிள்ளையோட அனுப்பிச்சு வச்சா பாவம் அந்த பிள்ளை மனசை கெடுத்து வச்சிருக்கிற. நாளைக்கு அவங்க அப்பே வந்து என்கிட்ட வந்து கேட்டா என்ன பதில் சொல்றது? பத்தா குறைக்கு போன்ல ஆத்தா யாரு மக யாருன்னு தெரியாம பெத்தவளுக்கே 10 முத்தத்தை பச்சைக்கு 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 அள்ளி கொடுத்துருக்க. ஏண்டா அவங்க அம்மா போன் எடுத்தது கூட தெரியல? அம்மா போன்ல தெரியலம்மா. டேய் அப்ப மக போன் எடுத்திருந்தா முத்தம் கொடுக்கலாங்கறியா? அட நீங்க வேறங்க. நானே போய் அவளை போய் காதலிச்சு தொலைச்சிட்டானு கொந்தளிச்சு போயிருக்கிறேன். ஏண்டா உனக்கு லவ் பண்றதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா? டாடி நல்ல ஆளு கிடைச்சா லவ் பண்ணி கூட்டிட்டு ஓடுறான்னு சொல்லுவோம் இருக்க. இப்படி போட்டேன். ஐயோ கையை பிடிச்சிட்டான். அடிக்க வாங்கலாண்டி. என்னம்மா இது? தடுக்கிறதுக்கு தான் பிடிச்சேன். ஓவரா டிராமா பண்றாரு. அந்தால விடுறா. உனக்கு எதுக்கு அந்த காதல் கத்திரிக்காய் எல்லாம்? அம்மா என்னம்மா பேசுற? நம்ம ரஞ்சினிமா, நம்ம முரளி அங்கிள், நம்ம சாவித்ரி ஆண்டி பொண்ணு. லவ் பண்ண என்னம்மா தப்பு? டேய்
இனிமே நீ அந்த பிள்ளைய பார்க்க போனா உன் கண்ணு முன்னாடி நோண்டி புடிய ராஸ்கல். மரியாதை அவன் மையன்கிட்ட சொல்லி வச்சிரு. இனிமே இன்னொருத்தனை எனக்குள்ள நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். அவனை பார்த்தீங்க நீங்க தாங்க மாட்டீங்க. இன்னைக்கு அவனை நான் கொல்லாம விட மாட்டேன். விடுங்க என்ன விடுங்கங்கறல. அவனை நான் கடிச்சு கொதறணும். கொஞ்சம் பொறுமையா இருடா. நான் அப்பவே சொன்னேன் படிச்சு அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்க நீ. இப்போ என்னாச்சு? என் குடியை கெடுத்துட்டான்ல. டேய் கொஞ்சம் அமைதியா இருடா. ஏன் உங்க ஃப்ரெண்டு மோனை கட்டி கொடுக்கலான்னு பிளான் பண்றீங்களா? டேய் அந்த கருவாய் பையலுக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்டா. மோசக்கார பையலும் துரோகிங்க. என் நம்பிக்கை கெடுத்துறானுங்க. இனி அவங்க உறவே வேண்டாம். அவனுங்க மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்டா. இப்பதான் மாமா உனக்கு புத்தி வந்திருக்கு. நம்ம ரஞ்சனி பத்திரமாத்து தங்கம் மாமா தங்கம். அந்த வெள்ள பிரிச்சாலி தான் ரஞ்சனி மனசை மாத்திருக்கான். அப்பா இந்த கரடி குட்டி சொல்றதை கேட்காதீங்கப்பா. பாஸ்கர் மேல மட்டும் தப்பு இல்ல. நானும் தான் அவனை லவ் பண்றேன். அவன் ரொம்ப நல்லவன்பா. அக்கா இந்த பார் ரஞ்சனி, நீ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. அதை விட்டுட்டு இந்த காதல் கீதல்னு ரொம்ப சீப்பா இருக்குமா. நீ மெச்சூரிட்டியான பொண்ணுன்னு நினைச்சேன். ஆனா நீயும் சராசரி பொண்ணுதான்னு காட்டிட்டமா. மாமா அக்கா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நாளைக்கு பெரிய பெரிய தப்பெல்லாம் நடந்து நம்ம குடும்ப மானம் போகாம இருக்கணும்னா நான் இந்த தியாகத்தை செஞ்சு தாகணும். ஏய் என்னடி பண்றான் தம்பி? டேய் குட்டி நில்லுடா, அவசரப்படாதடா. இல்ல என்ன தடுக்காதீங்க. எனக்கு வேற வழி தெரியல. நம்ம குடும்ப மானத்தை நான் இப்ப காப்பாத்தியே ஆகணும். டேய் 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 தம்பி டேய். கண்ணு முன்னாடி நோண்டி புடிய ராஸ்கல். மரியாதை அவன் மையன்கிட்ட சொல்லி வச்சிரு. விடுங்க என்ன அவனை நான் கடிச்சு கொதறணும். மோசக்கார பையலும். என் குடியை கெடுத்துட்டான்ல. இனிமே இன்னொருத்தனை எனக்குள்ள நீங்க பார்க்க வேண்டி இருக்கும். மூஞ்சிலே முடிக்க அவனை பார்த்தீங்க நீங்க தாங்க மாட்டீங்க. பொண்ணை கட்டி கொடுக்க மாட்டேன்டா. ஸ்டாப். ஏண்டா எவ்வளோ நேரம்டா? ஏண்டா உங்களுக்கு கிஸ் அடிக்க வேற இடமே கிடைக்கலையா? கொஞ்சம் மிஸ் ஆனீங்கன்னு வச்சுக்க, 2 பேரும் எஸ் ஆகிடுவீங்க. உங்களுக்கு என்னடா பிரச்சனை? உங்களுக்கு நல்ல பிளேஸ் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் நல்ல பழம் பார்த்து 2 பேரும் சந்தோஷமா ஜாலியாக வாழுங்கடா டேய், கொடுத்து வச்சுக்கடா. ரஞ்சினி நம்ம சாகணுமா? இந்த நிமிஷத்துல இருந்து உன் கூட ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை வந்துருச்சு. எனக்கும் தான். புரிஞ்சு போச்சு. காத்திருந்தா முன்னாடி நேத்து வந்தவன் கவிட்டு போன கதையில ஆகி போச்சு. இதுக்காக தான் நான் இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்தேனா? ஏய் என்ன எதுன்னு புரியாம பேசிட்டு இருக்காதா. ஏய் ஏண்டி இவ்வளவு நேரம் எங்கடி போயிருந்தா? பிராக்டிஸ்க்கு போயிருந்தமா. எந்த பிராக்டிஸ் தெரியலையே. பாத்தியா, அதான்டி என் பொண்ணு. இந்த பார், முதல்ல உன் பொண்ணு மேல நீ நம்பிக்கை வை. ஒரு பக்கம் உன் தம்பி இஷ்டத்துக்கு பேசுறான், ஒரு பக்கம் நீ ஓன்னு ஒப்பாரி வைக்கிற. விட்டா உன் பொண்ணு பேரை நீயே கெடுத்துருவ போல இருக்க. ஓ எல்லாம் இந்த கரடி குட்டி வேலை தானா? நான் பாஸ்கரோட ஓடி போயிருப்பேன்னு சொல்லிருப்பானே. உள்ளதானே சொன்னேன். சாரிப்பா. இங்க பாருங்கப்பா, எனக்கு உங்க கௌரவம் தான் முக்கியம். என் மேல நீங்க வச்ச நம்பிக்கைய நான் கண்டிப்பா கெடுக்க மாட்டேன். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குமா? கவுத்துட்டாளா? சாரிடி, நான் தான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உயிரே வந்தது. டேய் கரடி குட்டி, இனிமே இந்த மாதிரி போட்டு கொடுத்த செல்லமா தானே கொட்டினேன். ஐயோ அக்கா, அவ போய் சொல்றாக்கா, நடிக்கிறா. நீ பாக்கலையா? இப்ப மட்டும் பார்க்க மாட்டிய.
ஏன்டா அவ எவ்வளவு நல்ல பொண்ணா நடந்துட்டு இருக்கா? எப்ப பார்த்தாலும் அவளையே குறை சொல்லிட்டு இருக்க. உனக்கு வேற வேலையே இல்லையா? இதனாலதான் அவளுக்கு உன்னை பிடிக்கவே மாட்டேங்குது. மாமா நான் என்ன சொல்றேன்னா, ராஜாட்ட சொல்லியே புரோஜனம் இல்லை, பூஜாட்ட சொல்லி என்ன புரோஜனம்? வாங்க சார், என்ன லேட்டு? ஓ, அந்த பொண்ணோட ஊர் சுற்றிட்டு வர்றீங்க. அப்போ நாங்கள் சொன்னதெல்லாம் காற்றுல பறக்க விட்டாச்சு. என்னப்பா நீங்க அவ்வளோ சொல்லியும் உங்க பேச்சை நான் மீறிடுவேனா? என்னம்மா இவர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க என்னைக்கு சொன்னீங்களோ அன்னைக்கே ஆட்டிலேருந்து போட்டேன். கழுதையோ குதிரையோ நீங்க யாரை சொல்றீங்களோ என்ன சொல்ல வர்றா? அதை லவ் பண்ண முடிவு போட்டேன். நீ ஏன் பிள்ளடா கண்ணு, என்னைய மாதிரி என் பேச்ச தட்ட மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. நம்மள என்ன 2 பேரும் இழிச்சாவே நினைச்சாங்களா? கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம இவங்க லவ் பண்ணுவாங்களா? அதுக்கு நம்ம சண்டை போட்டுக்கணுமா? இது அப்படி இருக்கு. அக்கா பொண்ணுக்காக ஆம்லேட் போடுறது தப்பே இல்லை. இந்த கருவா எனக்குலாம் போட்டு கொடுக்க வேண்டியிருக்கு. சாப்பிடு சாப்பிடு. எப்படியோ அக்கா பொண்ணு அரேஞ்ச் பண்ணா சரி. உன் பையன் படிப்பை முடிச்சுட்டு வெட்டியா ஊரை சுற்றிட்டு திரியிறான். என் பொண்ணு இன்னும் படிப்பே முடிக்கல. அவளுக்கு ஆம்பிஷன் இருக்குடா. இந்த லட்சணத்தில் காதலாம் கத்திரிக்காயாம். ஏய் ஏய் நண்பா நண்பா, என் பொண்ணை வச்சுக்கிட்டு உன்னை கண்ணா அப்படின்னான்னு கேவலமாக திட்டான்டா. சாரிடா. அது விட்றா. ஏன் பொண்ணாடி விடுதா உன்னை பச்சை பச்சை கேவலமா திட்டுனா? அதெல்லாம் விட்றா. டேய் அதெல்லாம் விடுங்கடா. மாமா நான் வீதியில இறங்கி நடந்து வந்தேன்னா நான் எல்லாம் வரட்டுமா? யோ சுமாரியா, ஊரே கும்பிடும். இவ்வளவு பேரையும் புகழையும் சம்பாதிச்சேன்னா இறங்கி வந்து எங்க அக்காளுக்கு தெரியாம ஊத்தி ஊத்தி கொடுத்து ஊறுகாய் ஆம்லேட்டும் போட்டு கொடுக்குறேன்னா ஏன்? எல்லாரும் நல்லா சாப்பிட்டு போகணுங்கிறது தானே. யோ சும்மா இருப்பியா? பழகன தோசுக்காக பாக்குறேன். உன் பையன் பண்ண காரியத்துக்கு உன்னை குடும்பத்தோட நாடு கடத்திருப்பேன். பெரிய ஜனாதிபதி. மாமா உங்க பொண்ணு வந்து என் வீட்டுல குத்து விளக்கு ஏத்தணும் மாமா. ஏய் கொத்து வழக்கு தானடா. ஆமா மாமா. என் பொண்ணை கண்டிப்பாக ஏற்ற சொல்கிறேன்டா. ஓகே மாமா ஓகே. வீட்டுல இந்த கிளியாஞ்சிட்டு மெழுகு வச்சு லட்சி மலக்கெல்லாம் ஏத்தனா ஒத்துக்க யோ மாட்டேன். சுமாரியா, இல்லைன்னா வச்சுருவாமா. அப்பா ஏய் உங்கள் அக்காங்க தேடிட்டு இருப்பா, நான் வரேன்டா. மாமா மாமா நான் சொன்ன விஷயத்த மறந்துடாதீங்க மாமா. எந்த விஷயத்தடா சொல்கிற? அந்த குத்து வழக்கு மேட்ற. அதை சொல்கிறியா? ஏற்ற சொல்கிறேன்டா. கண்டிப்பாக என் பொண்ணை ஏற்ற சொல்கிறேன்டா. தேங்க்யூ மாமா. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, உங்கள் அக்காவை விட்டு ஏற்ற சொல்கிறேன். இல்லைன்னா மாமா நான் ஏற்றுறேன்டா. ஏற்றுறேன்டா. புல்லு வாங்கி கொடுத்து சொன்னதும் புல்லா மறந்துட்டானே. நான் மறக்கல, நான் ஏத்தவா. கண்டவெல்லாம் என் வீட்டுல வந்து குத்து விளக்கு ஏத்துறேங்கிறானே. முதல்ல இவனை ஏத்தணும்.